மீனா பேஸ்ட் இருக்குமா நீ போய் கிளம்பி வந்துட்டு இருக்கிற? வேலை இருக்குங்க. உனக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாமல் வந்துருக்குது. முத்து என்னடா? தேங்க்ஸ். எதுக்குங்க இப்போ தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான்? அந்த அசோசியேஷன் பிரச்சனையை சரி பண்ணோம்ல, அதுக்கா இருக்கும். ஓ அதுக்கா? இவன் தேங்க்ஸ் சொல்கிறவன்லாம் இல்லையே. சொல்லணும்னு தோணி இருக்கும். அந்த தேங்க்ஸை கொஞ்சம் சிரிச்சுட்டா சொல்லலாம்ல. வேண்டாம் வெறுப்பா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். விடுங்க, அவர் நன்றி சொல்றதே பெரிய விஷயம்தான். இந்த அளவுக்காவது வந்திருக்காரே. அது என்னமோ உண்மைதான். திரும்ப வேற ஏதாவது வம்பு எடுத்துட்டு வராம இருந்தா சரி. இந்த முறை அக்கா தானே ஜெயிப்பாங்க. வணக்கம்மா. அக்கா வந்துட்டாங்க எல்லாரும் வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன சந்தோஷ், தங்கச்சி கல்யாணத்துக்காக பணம் வாங்குனியே, ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குக்கா. முத பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுப்பேன். நீங்க தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. சரி, என்ன விஷயம்? எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அம்மா, நம்ம பூ வியாபாரிகள் சங்கத்துக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்கம்மா. தேதி கூட அறிவிச்சிட்டாங்கம்மா. அப்படியா? எப்போ எலெக்ஷன்? வர 25ஆம் தேதிமா. அக்கா, இது வரைக்கும் நீங்க யார கை காட்டினீங்களோ அவங்க தான் நம்ம சங்க தலைவரா இருந்திருக்காங்க. நீங்க சொன்னவங்க தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் தலைவியா இருந்தீங்க. அப்புறம் நீங்க நிக்கலன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு இல்லம்மா, எப்பவும் நம்மளே பதவியில இருந்தா எப்படி? மத்தவங்களும் வர வேண்டாமா? இருக்கிற நம்மள நல்ல ஆளுங்களை நான் கை காட்டி விடுறேன். அம்மா, இந்த தடவை நீங்க தாம்மா நிக்கணும். ஏன்னா சங்கத்துல நிறைய வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க நின்னாதான் எல்லாம் சரியாகும். அதனால நீங்க தாம்மா நிக்கணும். ஆமாம்மா, நீங்க நின்னாதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். அப்படியா? ஆனா எனக்கு மத்த வேலைகள்லாம் நிறைய இருக்கேப்பா. என்ன இப்போ யார் நின்னாலும் நான் கை காட்டுற ஆள் தானே நிக்க போறாங்க. பதவியெல்லாம் சும்மா பேருக்கு தானே. அவங்க செய்ய போற நல்ல காரியங்கள் எல்லாம் நான் தானே செய்ய போறேன். இல்லம்மா, இந்த முறை நீங்க நேரடியா நிக்கணும். அதுதான் எங்க எல்லாருக்குமே பெருமை. ஆமாமா, நீங்க தாம்மா நிக்கணும். நீங்க தாம்மா நிக்கணும். நீங்க தாம்மா நிக்கணும். சரி சரி சரி, நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, மறுபடியும் நானே நிக்கிறேன். போதுமா? அக்கா, நீங்க நின்னாதான் நம்ம சங்கம் முன்னேறும். அது மட்டும் இல்லாம நம்ம சங்கத்துல எல்லாருக்கும் கடன் கொடுக்கறீங்க. எல்லாரும் உங்ககிட்ட தான் வட்டிக்கு வாங்குறாங்க. ஓட்டு மொத்தமும் உங்களுக்கு தானே சேரும். இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல்ல நீங்க நின்னா தேர்தலை வைக்க வேண்டாமே, நேரடியாவே உங்களை பதவியில உட்கார வச்சிடலாமே. அக்கா, அப்படின்னா தேர்தல் நடக்க போறதே இல்ல. ஏன்னா சின்னாமணி அக்கா நிக்க போறேன்னு சொல்லிட்டா, அப்புறம் அக்காவை எடுத்து யாரு நிக்க போறா? யாரும் நிக்க மாட்டாங்க. அண்ணன் போஸ்டா அக்கா தான் ஜெயிக்க போறாங்க. இல்ல இல்லடா, தேர்தல் நடக்கணும். யாருமே போட்டி போடாம ஜெயிக்கிறத விட மத்தவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிறது தான் நமக்கு கௌரவம். நீங்க நிக்கிறது அசோசியேஷன்ல வந்து சொல்லிடுங்கம்மா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, உங்க ஆசைக்காக நான் இந்த தடவை நிக்கிறேன். ரொம்ப நன்றிமா.